நம்மளுடைய பசங்களுக்கு நிறைய நல்ல குணாதிசயங்களை கற்றுக் கொடுக்குறவர்களாக நம்ம இருப்போம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுலேயே பசங்கக்கிட்ட ஏதாயிலும் ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா, இதை நீ ஷேர் பண்ணி சாப்பிட்ணும், இதை அண்ணனுக்கோ இல்லாட்டி தங்கச்சிக்கோ கொடுத்துட்டு சாப்பிடு, அங்கிள் கேட்குறாங்க பாரு அவங்களுக்கு கொஞ்சம் கொடு, இதை நீ ஷேர் பண்ணி சாப்பிடணும், தனியாக சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்ப்போம். அது அவங்க தனியாக எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடையாது, ஆனால் மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாட்டி அந்த ஒரு பழக்கம் சிறு வயதுலேருந்தே அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. சில பேர் தான தர்மங்களை செய்வாங்க. அவங்க தான தர்மங்களை செய்யும்பொழுது சில நேரங்களில் அவங்களே மறந்து விடுவாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். சிலர் ரூ. 1 2 போடுற இடத்துல சில பேர் ரூ. 10 ரூ. 20 போடுவாங்க. சிலர் கூட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இப்படி மற்றவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமுடையவர்களாக நிறைய பேர் காணப்படுவாங்க. தான தர்மம்னு வந்துட்டால் சில பேரை கையிலேயே பிடிக்க முடியாது. அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இடமில்லாத அளவுக்கு, அவங்கள சுயநலமாக யோசிக்கவே விடாத அளவுக்கு தொடர்ந்து அவங்க மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இந்த இந்தியா தேசத்தில் கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் உதவி செஞ்ச ஒரு மிஷனரியை குறித்து தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட பேர். ஏன் சில நேரங்களில் யாராச்சும் தான தர்மம் செஞ்சாங்கனாலும் இல்லாட்டி யாருக்காவது யார் மேலேயாச்சும் ரொம்ப அன்பாக இருந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னா, நீ என்ன இவங்கள மாதிரி ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி கேட்கக்கூடியவர்களாக கூட நம்ம இருப்போம். அது யாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த ஒரு மிஷனரியோட வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷனரியுடைய பெயர் மதர் தெரேசா அவர்கள். அன்னை தெரேசா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ரொம்பவும் பரவலாக அறியப்பட்டவர்கள் தான். அவங்க 1910 மக்கதோனியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் அவங்க பிறந்தாங்க. அவங்களுடைய சிறு வயது பிராயத்தை பற்றி அநேக காரியங்கள் நமக்கு சொல்லப்படலை அப்படின்னாலும், அவங்களுக்கு 18 வயது ஆகும் பொழுது அவங்க ஒரு கன்னியாகி ஸ்திரீயாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. 18ஆம் வயதில் நன்ஸ் அசோசியேஷன் ஒன்றில் அவங்க இணைந்து, அயர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த அசோசியேஷனில் அவங்க இணைந்து அவங்க அநேக ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய முறையான ட்ரைனிங் எல்லாமே அவங்க எடுத்து முடித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் இந்தியாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ ஆண்டவருடைய அழைப்பின்படி அவங்க இந்தியாவில் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அவங்களுடைய உண்மையான பெயர் ஆக்னஸ் பான்சா கொஜாக்ஷு என்று சொல்லக்கூடியது தான். ஆனால் அன்னை தெரேசா என்று அவங்க அழைக்கப்பட்டதுக்கான காரணம், அவங்க சென்ட் தெரேசாவினுடைய வழியிலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெயரை அவங்களுடைய பெயரோடு கூட அவங்க இணைத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க இங்கே ஊழியம் செஞ்ச எல்லா வருடங்களிலும் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக, ஏன் இன்றைக்கு வரைக்கும் அவங்க அன்னை தெரேசா அப்படின்னு சொல்லிட்டு தான் அறியப்படுறாங்க. மதர் தெரேசா அவர்கள் முதலாக இந்தியாவில் கல்கட்டா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் அவங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முதல்ல இங்கே வந்தபோது ஒரு ஆசிரியராக அவங்க பணியாற்றிட்டு வராங்க இங்கே இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில். அதற்கு பிறகு அந்த இடத்துல அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்த நாட்களில் அங்கே கைவிடப்பட்ட அநேக ஏழை எளிய மக்களை அவங்க பார்க்குறாங்க. அநேகர் அவங்களுடைய பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருந்தாங்க. அநேகர் வயதானவர்களாக, நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாருமே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறத பார்த்து நம்மளுடைய மதர் தெரேசா அவர்களுக்கு அவங்களுடைய மனசில் ஒரு நீங்காத இம்ப்ரெஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். அதனுடைய பிரதிபலிப்பாக தான் த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தினுடைய நிறுவுதல் ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு ஸ்தாபனத்தை அவங்க இந்த இந்தியாவில் அவங்க ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கும் கைவிடப்பட்ட எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு அவங்க பார்த்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இந்த ஊழியத்தை செய்கிறத ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஊழியமாகவே நினச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளில் இது ரொம்பவும் ஒரு முக்கியமான போதனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்கியத்தின்படி, இந்த சிறியரில் யாருக்காகிலும் நீங்கள் எதையாகிலும் செய்தால் அது எனக்கே செய்தீர்கள்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வசனத்தை அவங்க முழுக்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அன்பு தானாகவே இயங்காது, அதை நம்ம செயல்பாட்டில் கொண்டு வரணும். அந்த செயலுக்கு பேர் தான் சேவை என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க பின்பற்ற ஆரம்பித்தாங்க நம்ம சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க 2 முக்கியமான இன்னல்களை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. 1943 பெங்காலில் வந்த ஒரு பஞ்சம். ஸோ அந்த பஞ்சத்தை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1946
இந்தியா ஹிந்து முஸ்லிம்ஸ்னுடைய வயலன்ஸ் ஒன்று, அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கொண்ட அந்த காரியங்கள். ஸோ இந்த 2 பெரிய காரியங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனாலும் அவங்க அதிலிருந்து ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டாங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது. அவங்க அந்த நிலைமையை அவங்க இருந்த பகுதியில் ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க இந்த ஏழை எளிய மக்களுக்காகவே முழுவதுமாக அவங்க ஒப்படைச்சிட்டாங்க. இந்த இந்திய தேசத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்த அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக அவங்க வெறும் ஒரே ஒரு வெள்ளை சேலையை மட்டும்தான் கட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. நீல கலர் பார்டர் வச்ச வெள்ளை சேலையை மட்டும்தான் அவங்க கட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய குழு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே, நன்ஸ் எல்லாருமே, ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஆண்டுகளாக வெறும் ரொம்ப கம்மியான காசில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப குறைவான ஆகாரத்தை பகிர்ந்து உண்ணக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. அதாவது ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செஞ்ச எல்லா சேவையும் மற்ற மக்களால் நோட்டீஸ் பண்ணப்படுது. லோக்கலில் இருந்த பெரிய பெரிய ஆட்கள் அவங்களுடைய சேவையை மதித்து அவங்களுக்கு உதவ முன் வராங்க. இந்தியாவினுடைய பொலிட்டிஷியன்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சிலர் அவங்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை மதர் தெரேசா அவர்கள் செஞ்சுருக்காங்க. 1952ஆம் ஆண்டு சாகிறதுக்காகவே ஒரு விடுதியை அவங்க ஏற்படுத்தினாங்க. அதாவது யாரெல்லாம் மரிக்கிற தருவாயில் இருக்காங்களோ, யாரெல்லாம் மரிக்கிற தருவாயில் அவங்களுடைய பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டார்களோ, யாரெல்லாம் மரிக்கிற தருவாயில் கொஞ்சம் கூட கேர் அண்ட் அஃபெக்ஷன் இல்லாதபடிக்கு மற்றவர்களால் பார்த்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்காங்களோ, இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த மரண விடுதியில் அவங்க தங்க வச்சாங்க. ஸோ அவங்களுடைய மரணத்தை அநேகம் பேர் அந்த விடுதியில் தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். சிலர் அதை குறித்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கே வந்து மெடிக்கல் வசதி எல்லாமே, மருத்துவ வசதி எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்குது, பெயின் கில்லர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிலர் அந்த விடுதியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருக்கிற முக்கால்வாசி ஜனங்கள், அதை தெரிஞ்ச முக்கால்வாசி ஜனங்கள் எல்லாருமே மரிக்கும் பொழுது யாராகிலும் ஒருவர் அந்த மரிக்கிற ஆட்களுக்காக கேர் பண்ணுறாங்க, அவங்களுக்காக கரிசனை காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அநேக பெரியவர்கள் மரிக்கிறாங்க, இது அவங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு அநேகர் அந்த விடுதியை குறித்து ரொம்பவும் நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் சிறியதாக ஆரம்பித்து நம்மளுடைய மதர் தெரேசாவினுடைய ஊழியம் 2013ஆம் ஆண்டில் 130க்கும் அதிகமான தேசங்களில் 700க்கும் அதிகமான ஊழியங்களாக அது பரவ ஆரம்பிச்சுது. அவங்க செஞ்ச ஊழியத்தில் அனாதை விடுதியிலும் அவங்க நிறைய கட்ட ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய மருத்துவமனைகளும் அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க. முக்கியமாக ரொம்பவும் தீர்க்கப்பட முடியாத வியாதிகளாக இருக்கக்கூடிய ஒரு சில எய்ட்ஸ் போன்ற வியாதிகளுக்காக கூட அவங்க மருத்துவமனையை ஸ்பெஷலாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க சொன்ன ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாராலையும் பெரிய காரியங்களை செய்ய முடியாது, ஆனால் நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களை பெரிய அளவிலான அன்போடு கூட செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அன்னை தெரேசா அவர்கள் அவங்களுடைய வாழ்நாளில் எந்த ஒரு மனுஷரையும் அவங்களுடைய மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும், மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சதும் கிடையாதான், யாரையும் வற்புறுத்தினதும் கிடையாதான். அவங்க ஒவ்வொரு மனுஷர்களும், அவங்களிடத்துல வந்து தங்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷர்களும் அவங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு வேண்டிய எல்லா விதமான சுதந்திரத்தையும் நம்மளுடைய அன்னை தெரேசா அவர்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் இவர்கள் காட்டக்கூடிய அன்பை பார்த்து அநேகர் ஆண்டவரிடத்துல திரும்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கு. அது மாத்திரம் கிடையாது, இவங்களுடைய உதவியை ரொம்பவே எக்ஸ்பேண்டடாக செஞ்ச காரணத்தினால இவங்க செஞ்ச எல்லா விதமான ஊழியங்களும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. 1965ஆம் ஆண்டில் அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோடு கூட இவங்களுடைய ஊழியங்கள் பல மடங்கு உலகமெங்கும் பெருக ஆரம்பிச்சது. 1960ஆம் ஆண்டில் நம்மளுடைய அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கை முழுவதுமாக, அவங்க செஞ்ச ஊழியம், வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக உலகமெங்கும் பிரசித்தி பெற ஆரம்பிச்சது. ஏன்னா மால்கம் மகரிச் என்று சொல்லக்கூடியவர் சம்திங் பியூட்டிஃபுல் டு காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் நம்மளுடைய மதர் தெரேசா பற்றியும் அவங்களுடைய ஊழியங்களை பற்றியும் அவர் அந்த புத்தகம் ஒன்றை எழுதி வெளியிட்டிருக்காரு. 1979ஆம் ஆண்டு நம்மளுடைய அன்னை தெரேசா அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இவங்க ஏழை எளிய மக்கள் மத்தியிலும் நோய்வாய்ப்பட்ட மக்கள் மத்தியிலும் ஆற்றிய சேவைக்காக இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டுச்சு. இது சமாதானத்துக்கான நோபல் பரிசாக இருக்குது. அவங்க அந்த விழாவை அட்டன் பண்ணலை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட $1,92,000 மதிப்புள்ள பணத்தை அவங்களுக்கு கொடுக்க நேர்ந்தபோது அவங்க இது எல்லாவற்றையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் இவங்க போயிட்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதை பற்றி சொல்லும் பொழுது அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப மெட்டீரியலாக, அதாவது
பொருள் சார்ந்த நிலைமையில் அவங்க ரொம்பவும் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட ஆவிக்குரிய நிலைமையில் அவங்க ரொம்பவே தாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அங்கேயும் போய் அநேக ஊழியங்களை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. இவங்க சொல்லும் பொழுது ஆவிக்குரிய பசி, அதாவது ஒருத்தருக்கு அன்பு தேவை அப்படிங்கிற ஒரு பசி அவங்களுடைய மனசில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு சாப்பாடு வயிற்றுக்கு தேவை அப்படிங்கிற பசியை விட இது ரொம்பவும் கொடுமையான பசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்பை குறித்து சொல்லியிருக்காங்க. ஒரு முறை மதர் தெரேசாவினிடத்தில் ஒருவர் கேள்வி கேட்டாராம், உலகம் முழுக்க சமாதானத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, நீ உங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு உங்களுடைய குடும்பத்தை நேசிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மதர் தெரேசா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி 20 ஆண்டுகள் அவங்க ரொம்பவே அதிகமான உடல் பலவீனத்தில் அவங்க கழிச்சிருக்காங்க. ரொம்பவும் அதிகமான உடல் பலவீனத்தின் மத்தியிலும் அவங்களுக்கு ஏற்பட்ட நோய்களின் மத்தியிலும் அவங்க அவங்களுடைய சேவையை விடவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க தொடர்ந்து ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்காக ரொம்பவே பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய அவங்க ஆரம்பித்த அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தாபனங்கள் உலகம் முழுக்க பரவி இருந்துச்சு. அந்த எல்லா இடத்துக்கும் அவங்க கடைசி வரைக்கும் போயிட்டு விசிட் பண்ணி அங்கே நடக்கிற ஊழியங்களை மேற்பார்வையிடுற எல்லா காரியங்கள்லையும் இவங்க ஈடுபட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. பிரின்சஸ் டயானாவையும் இவர்கள் ஒரு முறை சந்திச்சிருக்காங்க. இவர்கள் இருவருடைய மரணமும் கிட்டத்தட்ட 1 வார கால இடைவெளியிலேயே நடந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க இவங்க இறக்கிறதுக்கு 1 வாரம் தான் கேப் நடுவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னை தெரேசா அவர்கள் இறந்த பிறகு வேட்டிக்கன் சிட்டியில் அதிகமாக அன்னை தெரேசாவினுடைய பிரின்சிபல்ஸையும் அவங்களுடைய இந்த புனித தன்மையையும், அதாவது புனித நகரமாக அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேண்டிய எல்லா முயற்சிகளையும் அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டிக்கன் சிட்டி முழுவதுமாக அன்னை தெரேசாவினுடைய அந்த கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியதாக மாற ஆரம்பிச்சுது. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய அன்னை தெரேசா அவர்கள் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஏழை எளிய மக்களை மாத்திரமே நினைத்து கொண்டு அவங்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மாத்திரமே வைத்துக்கொள்ளக்கூடியவர்களாக அவங்க காணப்பட்டாங்க. ரோட்டோரமாக யாராவது இறந்துருந்தால் கூட அங்கே போய் அவங்க பக்கத்தில் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அவங்களுக்காக துக்கிக்கக்கூடியவர்களாக அவங்க காணப்பட்டாங்க. பெரிய பெரிய பவர்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது ஆளுமைத்தன்மையில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்துலையும் இந்த ஏழை எளிய மக்களுக்காக அவங்க போராடக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வுக்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உரத்த சத்தமாக அவங்கக்கிட்ட இவங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக நம்மளுடைய அன்னை தெரேசா அவர்கள் இருந்தாங்க. உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி அவங்க செஞ்ச காரியங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயமா நம்மளோட பார்வைக்கு பட்டாலும் கூட இது எல்லாமே அவங்களுடைய மனசில் இருந்த ஒரு தீராத அன்பு, இல்லாட்டி ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்புனால தான் நடந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இவர்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக தான் இருக்குது. நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை உண்மையான அன்போடு கூட, இல்லை அளவுக்கு அதிகமான அன்போடு கூட நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம ஒருவருக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னா, ஒரு ரூபாய் நம்ம யாருக்காவது ஒருவருக்கு தானமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் அதில் உண்மையான அன்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது உண்மையிலேயே அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது ஆண்டவருடைய பார்வையில் ரொம்பவும் கனம் பெற்ற ஒரு ஊழியமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை நம்ம கோடியாக கொட்டி கொடுத்தும் அதில் உண்மையான அன்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கூட அது ஆண்டவருடைய பார்வையில் சரியானதாக இருக்காது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவங்களுடைய பாடம் இன்றைக்கும் நமக்கு பேசக்கூடிய ஒரு உதாரணமாக தான் இருக்குது. இன்றைக்கான சிந்தனைக்கு நாம் எல்லாருமே அறிந்த ஒரு கொட்டேஷன் தான் இது. Yesterday is gone, tomorrow is not yet come, we have only today. அதாவது நேற்றைய தினம் என்பது இல்லை, அது போய்விட்டது. நாளைய தினம் என்பது இன்னும் வரவில்லை, இன்றைய தினம் மாத்திரம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கு பார்த்த மதர் தெரேசா அவர்கள் தான் இந்த கொட்டேஷனை சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்றைய தினத்தில் நம்ம என்ன செஞ்சோம் இல்லாட்டி என்ன செய்யாமல் விட்டோம் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. நாளைய தினத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதும் விஷயம் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே நம்மளுடைய கண்ணு கெட்டாத ஒரு தூரத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஈவாக இன்றைய தினத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் முக்கியமான காரியம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு கூட இந்த கொட்டேஷனை அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த மிஷனரியுடைய வாழ்க்கை உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் இதே போல் ஒரு நல்ல மிஷனரியுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்கள் எல்லாரையும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.